வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ ஹோம்மேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து குக்கரில் 2 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். இதை ஃப்ரை பண்ணியும் நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ஆனால் நான் வேக வச்சு தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு கேரட், ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், கோஸ் சிறிதளவு. கேரட்டு, கோஸ், பீன்ஸ் எல்லாத்தையும் பொடியாக சிறுவாக கட் பண்ணி வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. அதில் பாஸ்மதி ரைஸ் கொதித்த பிறகு பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணுங்கள். இதை வந்து நான் 1/2 hour ஊற வச்சேன். அது ஊற வைக்கும்போது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் 1/2 hour ஊற வச்சேன். கூடவே வந்து சால்ட்டு கண்டென்ட் வந்து சேர்த்துக்குங்க. ஏன்னா ரைஸில் சால்ட்டு சேரும்போது நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சால்ட்டை கூடவே நல்லா ஃபுல் ஃபயரில் வேக விடுங்க. ஒரு 10 minutesல ரைஸ் கரெக்டாக இந்த நல்லா வெந்துடும். கேமராவில் ஆவி படுறதுனால சரியாக தெரியல. அதை எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. இல்லைனா குக்கரில் கூட போட்டு விசில் கொடுத்து கூட ஒரு விசில் கொடுத்து நம்ம அதை பக்குவமாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 3 ஸ்பூன் எண்ணெய், கேரட், கோஸ், பீன்ஸ் கட் பண்ணதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். எதுக்காகனா இது கொஞ்சம் வேக விடுறதுக்காக. நல்லா எண்ணெயில் வதக்குங்க. கொஞ்சம் நேரம் வேக விட்டுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. எதுக்காகனா இது பச்சையாக இருந்ததுன்னா சாப்பிடும் போது பச்சையாக தெரியும். அதனால் ஒரு 5 minutes நல்லா வேக விட்டுருங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம அழகாக பொறுமையாக செய்யலாம். கூட வந்து கேப்சிகம், குடைமிளகாய் கொஞ்சம் சிறிதளவு ஒரு 1/4 பங்கு குடைமிளகாய் சிறுவாக கட் பண்ணிக்கினேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் தெரியுன்றதுக்காக. குடைமிளகாய், 3 பச்சை மிளகாய். பீன்ஸை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும் போது தெரியாது, காரமாகிடும். அதனால் பீன்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கினேன். கூடவே வந்து 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த காயில் எல்லாத்துலேயும் அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் சென்டராக கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டுருங்க. எதுக்காகனா முட்டை வந்து நம்ம தனியாக கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறதுக்காக. ஆயில் இல்லாததுனால 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி ஆயில் அதிகமாக இருந்து இந்த கேப் விடும்போது ஆயில் வந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்காதீங்க. அப்படி இல்லைன்னா ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் வந்து 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டை ஊற்றும் போது ஸ்லோ ஃபயரில் உடச்சி ஊற்றிக்குங்க. மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கின்னு கொஞ்ச நேரம் அப்படியே வேகிற அளவுக்கு விட்டுருங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து இதை அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் பொறுமையாக நான் கிண்டுறேன், ரொம்ப இல்லாமல் பொறுமையாக. ஏன்னா முட்டை வந்து ரொம்ப உடஞ்சி போகாத அளவுக்கு கொஞ்சம் முட்டை சைஸ் கொஞ்சம் தெரிகிற அளவுக்கு நம்ம கிண்டி வேக விடணும், ரொம்ப பொடியாக்காத அளவுக்கு.
இப்போ ஓரளவுக்கு நமக்கு அழகாக வந்துடுச்சு. ரொம்ப பொடி ஆக்கிடாதீங்க. பொடின்னா நம்ம கிண்டும் போது ரொம்ப கிண்டனா உடஞ்சிரும். அது ஓரளவுக்கு அப்படியே முட்டை தெரிகிற அளவுக்கு, இந்த அளவுக்கு பாருங்க. முட்டை கொஞ்சம் நல்லா சைஸாக இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அந்த முட்டைக்கு வேணால் ஒரு கொஞ்சம் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துங்க. ஏன்னா முட்டையில் டேஸ்ட்டு வந்து தெரியறதுக்காக. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து எளிய முறையில் நம்ம இதுக்கு வந்து எந்த கலரோ அஜினமோட்டோவோ எந்த ஒரு இதுவும் நம்ம சேர்க்கலை. வீட்டில் ஈஸியாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நான் எண்ணெயில் கூட அதனால தான் பொரிக்கலை. சிக்கனை 2 விசில் கொடுத்து நான் வேக வச்சுட்டேன். இதுக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ரைஸ் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பதமாக வந்துருக்கு. நான் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டில் இருக்கிற ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்டுக்குங்க. மீடியம் ஃபயர்லேயே இது பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. இது மிக்ஸ் பண்ணும் போதே உப்பு மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க. அதே போல் நான் சிக்கன் வேக வைக்கும்போது நான் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். அதனால சிக்கன்லேயும் உப்பு இருக்கும். அதிகமாக உப்பு போடாதீங்க, கரெக்டாக டேஸ்ட் இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டுங்க. அவ்வளோதான். ஈஸியாக நம்ம எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா 10 மினிட்ஸில் இது ரெடி பண்ணிடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நான் சிக்கனை வந்து ஆட் பண்ணுறேன். சிக்கனை ஆட் பண்ணி ஒரு ஃபுல் ஃபயரில் ஒரு 1 மினிட்டில் நல்லா ரைஸ் எல்லாம் நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிவிட்டு, கூடவே வந்து கொத்தமல்லி, சிறிதளவு புதினா எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா நிறைய போடக்கூடாது, வாசனை நிறைய தெரியும். அதனால் ஒரு 5-6 இதழ் போட்டால் போதும், நல்லாயிருக்கும். வாசனை நல்லா தெரியும். நிறைய போட்டால் வாசனை அதிகமாக இருக்கும். அதனால் டேஸ்ட்டு வந்து சாப்பிட நல்லா இருக்காது. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு ஈஸியான முறையில். ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம். இந்த ஃபுட்டு வந்து நான் சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமானது. எந்த ஒரு தேவையில்லாத பொருளும் இதில் நம்ம ஆட் பண்ணல. கலரூட்டியோ இல்லை அஜினோமோட்டோ எந்த ஒரு பொருளும் நம்ம இதில் போடலை. அதனால் நல்ல ஹெல்த்தியான ஆகாரம். நீங்களும் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துக்காக தேங்க்யூ, நன்றி.